இன்னைக்கு காலையில் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உன் ஜனங்களை என்னுடைய அன்பின் வெள்ளத்தில் நான் மூழ்க செய்ய போகிறேன் அப்படின்னார் ஆண்டவர். என்னுடைய அன்பின் வெள்ளத்தை இன்றைக்கு உங்கள் சபையிலே பார்க்க போகிறீங்கன்னாரு. கர்த்தர் ஏற்கனவே ஒரு சாம்பிளை காட்டிட்டார். ஆனால் ஆண்டவர் இன்னும் அடுத்த ஆழங்களுக்கு தேவன் நம்மை கொண்டு போகிறார். இன்னும் அடுத்த ஆழங்களுக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போகிறார். கமான், எல்லாம் அமர்ந்த வண்ணமாக எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கலாம். ரலமகோ ஷகடதன ரலலதன ரலலதன ரலமம ரேலமமா கொசே ஹல்ம்ரோ கொசே துனரல பகர ஷகடதன ரலலதன ரல ரேலமா துனமா கரபர ஷகடதன ரல பகதுனரலலோ துனரலோ பகோசே. துதிங்க துதிங்க துதிங்க, கமான் துதிங்க துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்ம்ரோ குசே ரே லகதனரல ஷகடன துனமகதனரலதனரல மமா. உம்மை விட்டு பிரிந்து சென்றே அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே மறந்து போனேன். சொல்லலாமா? உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே மறந்து போனேன், உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீர். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீர். கைகளை உயர்த்தி அப்பா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா உம் மகனா, உம் மகனா. கமான் கமான். அப்பா நல்ல சத்தத்தை உயர்த்தி. ஓ உம் மகனா, உம் மகனா. மீண்டுமாய் மீண்டுமாய் அப்பா சொல்லுங்க. அப்பா உம் மகனா, உம் மகனா. சத்தத்தை உயர்த்தி அப்பா. எஸ் அப்பா உம் மகனா, உம் மகளான். சதமா உம் கண்ணேன் மனிதானே. அப்பா நானும் கண்ணேன் மனிதா. ஓ அப்பா உம் கண்ணேன் மனிதானே. அப்பா நானும் கண்ணேன் மனிதானே. சபையை சதத்தை உயர்த்தி உம் கண்ணேன் மனிதானே. இந்த காலை வேளையில அப்பாவோட அன்பு இந்த சபையில பெருக்கெடுத்து ஓடுறத நான் பார்க்கிறேன். ஒரு தெய்வீக அன்பு உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும், காயப்பட்ட ஒவ்வொரு இருதயங்களையும் இப்பவே அந்த அன்பின் வெள்ளம் நிறைக்கிறது. உம் அண்ணன் மனிதானே. அப்பா நானும் கண்ணேன் மனிதானே. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கண்ணின் மணி நான் ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தொடுகிறவன். நல்லா கவனிங்க. வர்ஷிப் பண்றது எந்திரிச்சு நின்று ஆடி பாடி ஆராய்ச்சாடான்னு இல்லை. வர்ஷிப்னா என்ன தெரியுமா? சத்தமா சொல்லுங்களேன். வாவ், ஹல்லேலூயா. வெளியெல்லாம் போவோம், சில ஊர்களுக்கு போகும்போதோ, சில காரியங்களை பார்க்கும் போதோ நம்மளை அறியாம சூப்பரா இருக்குல்ல, வரும்ல. ஹல்லேலூயா. நேச்சரெல்லாம் பார்க்கும்போது வாவ், ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது வாவ்
நம்மளை அறியாமல் அந்த உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க, வா, அது பேர் தான் ஆராதிக்கிறது. தேவனை பார்க்கும்போது, தேவன் உங்களுக்காய் செய்து முடித்ததை நினைக்கும் போது, உங்களுக்கென்று எனக்கென்று அவர் சிலுவையில் செய்து முடித்த கிரயத்தை எல்லாம் நினைக்கும் போது, நம்மை அறியாம நம்ம மனசிலிருந்து வர வா, வா, that is worship, my dear people of God. அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. ஆண்டவர் ஏன் தெரியுமா சொல்றாரு? கவனிங்க, ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை, உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை. நான் பேச பேச பிதாவின் அன்பு உங்க மேல ஊற்றப்படுவதா, நான் பேச பேச பிதாவின் அன்பு உங்க மேல பெருக்கெடுத்து இறங்குவதா. ஆல்ரெடி இப்ப தேவன் சில பேரை தொட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அன்பின் நதியில சிலருக்கு இப்போ சுகம் உண்டாக போகுது. இந்த அன்பின் நதியில இப்ப சிலருக்கு சமாதானம் உண்டாக போகுது. இந்த அன்பின் நதியில இப்ப சில பேருடைய வாழ்க்கையில விடுதலை ஏற்பட போகுது. இந்த அன்பின் நதியில இப்ப சில பேர் உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் ஏன் தெரியுமா சொன்னாரு? உன்னை தொடுறவன் என் கண்ணின் மணியை. கண்ணின் மணியை முதல் அரைச்சு தொட முடியுமா? இது பக்கத்துல கையை கொண்டு போனாலே மேல இருக்கிற 2 இமைகளும் மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. இது பக்கத்துல கை போனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன மூடிடுது? 2 இமைகளும் மூடிடுது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஏன் என் கண்ணின் மணி நான் சொல்றேன் அப்படின்னா, உன்னை ஒருத்தரும் தொடவே முடியாது. உன்னை ஒருத்தரும் தொடுற இடத்துல நான் உன்னை வைக்கல. வியாதியோ, மரணமோ, துக்கமோ, துயரமோ உன்னை தொடுற இடத்துல நான் வைக்கல. அது உன்னை கிட்ட நெருங்கினாலே உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு கேடயமாய், உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு கேடயமாய், உன்னை தப்புவிக்கிற ஒரு நல்ல தகப்பனாய், உன்னை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல பிதாவாய். இப்ப சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி, உன் கண்ணே மணிதானே அப்பா, நானும் கண்ணேன் மணிதானே, சதமாவும் கண்ணே மணிதானே அப்பா, நானும் கண்ணேன் மணிதானே. நீங்க மாத்திர கைகளை உயர்த்தி அப்பா சொல்லுங்க பார்ப்போம். அப்பா மகனா, மகனா, இன்னும் சத்தமா அப்பா. ஓ, கூப்பிடுங்க அந்த நாமத்தை. மகனா, மகளா, நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி அப்பா. கமான் சபை, என்ன சத்தமா? உன் மகனான். இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் கொஞ்சம் அதிகமா அப்பா. இத கூப்பிட்டு பாருங்களேன். இப்ப தேவ மகிமை உங்க மேல இறங்குறத பாப்பீங்க. ஓ, மீண்டுமா மீண்டுமா அப்பா. அவர் உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறபடியால், அடிமைத்தனத்தின் ஆவியோடு அல்ல, பிள்ளை என்கிற ஆவியோடு அவரை பார்த்து கூப்பிடுங்க. சொல்லுங்க, உங்க மகனா. மீண்டுமா அப்பா அப்பா. சில பேர் வாயெல்லாம் கூப்பிடல, சில பேர் வாயெல்லாம் கூப்பிடலையே. இன்னும் நல்லா சத்தத்தை உயர்த்தி மகன் மகள் எல்லாரும் அப்பா சொல்லுங்க. உன் மகனா, உன் கண்ணேன் மணிதானே அப்பா, நானும் கண்ணேன் மணிதானே. ஓ, உன் கண்ணேன் மணிதானே அப்பா, நானும் கண்ணேன் மணிதானே. ஓ, உன் கண்ணே நம்ம சொல்றாரு. யோவான் 17:23 சொல்றாரு, ஆண்டவரே உங்கள்கிட்ட நான் ஒன்று வேண்டிக்கிறேன்ப்பா. பிதாவை பார்த்து ஏசப்பா ஒன்று சொல்றாருங்க, உங்கள்கிட்ட நான் ஒன்று வேண்டிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மலாம் கேட்போம்ல நம்ம அப்பாட்டப்பா, ப்ளீஸ்ப்பா, யூ நோ
ஜீசஸ் வந்து பிதாவை பார்த்து ப்ளீஸ்ன்னு எதுக்கு சொன்னார் தெரியுமா? நம்மளாம் ப்ளீஸ்ன்னு எதுக்கு கேட்போம்? பா ப்ளீஸ்ப்பா எனக்கு இந்த ஃபோனை வாங்கி கொடுத்துருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா எல்லாரும் வச்சிருக்கிறாங்கப்பா, எனக்கு அது வேணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. நம்மளோட ப்ளீஸ் எல்லாமே இந்த உலக பிரகாரமான காரியத்துக்காக இருக்கும். ஆனால் என்டையர் பைபிளில் ஜீசஸ் ஒரே ஒரு தடவை ஃபாதரை பார்த்து ப்ளீஸ் டாடி அப்படின்னாராம். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, நான் அவர்களிலும் அவர்கள் என்னிலும் இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் என்னிலும் நான் அவர்களிலும். இந்த என்டையர் காஸ்பல் ஜீசஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ்னு ஃபாதரை பார்த்து கேட்டது ஏன் எப்ப தெரியுமா? நான் என் பிள்ளைக்குள்ள வாசம் பண்ணணும். கண்ணின் மணிதானே நானும் கண்ணின் மணிதான். நேத்து ராத்திரி ஆண்டவர் எனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுத்தார். கர்த்தர் சொன்னாரு, மோசேவை என் சமூகத்துக்கு வர வச்சேன். முச்சடி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது மோசே வரும்போது மோசையை பார்த்து தேவன் சொன்னாராம், உன் காலில் இருக்க செருப்பை கழட்டு அப்படின்னாராம். என்னத்த கழட்டுனாரு? ஆனா இளையகுமாரன் தவறு செஞ்சு திரும்பி வந்தப்ப அப்பா சொல்றாரு, அவன் காலில் செருப்பை போடு அப்படின்னாரு. நேற்று ராத்திரி இது ரெண்டுக்கும் உனக்கு வித்தியாசம் என்ன தெரியுமாடா அப்படின்னு கேட்டார். தெரியல ஆண்டவர், நான் மோசேவை பார்த்தது என் வேலைக்காரனா. அந்த நாட்களில் ஜூயிஷ் கல்ச்சர்ல வேலைக்காரங்க காலில் செருப்பு இருக்காது. ஒன்லி ஓனர் காலில் தான் என்ன இருக்கும்? ஹானர். செருப்புனா ஹானர், கணம் என்ற அர்த்தம். செருப்புனா கணம். மேல் வீட்டுக்காரன். அல்லேலூயா. என்ன வீட்டுக்காரன்? மேல் வீட்டுக்காரன், மேல் ஜாதியான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்துச்சு பாருங்களேன். அல்லேலூயா. அங்கிருந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாரு, உடனடியாக என்னவாக? உடனடியாக. ஏன்னா என் பிள்ளை தப்பு செஞ்சுட்டு அங்க தூரத்துல இருந்து என்னை தேடி வர வரைக்கும் அடிமையா இருந்திருக்கலாம். என்னை தேடி வர வரைக்கும் அவன் காலில் செருப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். என்னை தேடி வர வரைக்கும் அவன் என்னுடைய ஸ்தானத்தை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு என்னோட பிரச்சனத்திலே அவன் வந்து நின்றானோ, உண்மை. ஒரு நிமிஷம் கர்த்தரை நான் பார்த்து கேட்டாரு, மோசே எவ்வளோ பெரிய லீடர்ரா அப்படின்னார். அல்லேலூயா. மோசே எவ்வளோ பெரிய லீடர், உனக்கு மேலே பெரிய ஆளா இல்லையான்னு கேட்டார். ஆமாண்டவரே அப்படின்னு. ஆனால் பிதா திருப்பி சத்தம் சொன்னார், போ இல்லடா நீ தாண்டா பெரியவன் அப்படின்னார். என்ன ஆண்டவர்? இல்லையே, மோசே பிறந்த மாதிரி நான் கடலை பழகல, மோசே பிறந்த மாதிரி இன்னும் நான் எதையும் செய்யலை அப்படின்னு. இப்போ கர்த்தர் சொன்னாரு, மோசே என்கிட்ட வந்து நின்னப்ப செருப்பை கழட்டுன. ஏன் தெரியுமா? அவனை நான் பார்த்தது வேலைக்காரனா. அல்லேலூயா. ஆனால் நீ எந்த கடலையும் பிறந்தது கிடையாது, நீ எந்த ஜனங்களையும் உயிரோட கூட்டு வந்தது கிடையாது. நீ பண்ணதெல்லாம் எனக்கு எதிராக தான் பண்ணியிருக்கிற, நீ பண்ணதெல்லாம் வீணா போன வேலை தான் பண்ணியிருக்கிற, நீ பண்ணதெல்லாம் பாவிக்கான காரியத்தை தான் பண்ணியிருக்கிற. ஆனால் நீ கடலை திறந்தியா நான் பார்க்கல. அல்லேலூயா. நீ எத்தனை ஜனங்களை உயிரோட கொண்டு வந்த நான் பார்க்கல, என்னென்ன கிரியைகளெல்லாம் நீ வெளிப்படுத்தி காட்ட நான் பார்க்கல. என்னை தேடி வந்தப்ப உன்னை நான் மோசேவா பார்க்கலடா, உன்னை நான் என் பிள்ளை இயேசுவாட்ட உன்னை நான் பார்த்தேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அதனாலதான் மோசேவா பார்க்கும்போது செருப்பை கழட்டுனேன். ஆனா திரும்பி வந்த என் குமாரனை பார்க்கும்போது நான் சொன்னேன், செருப்பை போடு. ஏன்னா அவனுக்கும் அடிமையானவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த பிள்ளை என் ஸ்தானத்தை சுமக்குறான். அப்பான்ற வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லான டேர்ம் தெரியுமாங்க? இன்னும் அப்பான்ற வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லான டேர்ம் தெரியுமா? ஒருத்தனோட அப்பா யாருன்றதை வச்சுதான் அவன் ஸ்டேட்டஸ் யாருன்றதே சொல்றாங்க. அல்லேலூயா. உன் அப்பா யாரோ அதுதான் உங்க ஸ்தானம், அதுதான் உங்க ஸ்டேட்டஸ். உங்க அப்பா யார் தெரியுமா? அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய ஒரு நல்ல தகப்பன், முழு உலகத்தையும் வார்த்தையால் உண்டாக்கிய ஒரு நல்ல தகப்பன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம், அப்பா அப்பா மகனா. எவ்வளோ ப்ரிவிலேஜ் தெரியுமா? இந்த புதுமைக்கு கீழே வாழ்ற நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை ஒருத்தர் மட்டும் பைபிள் எடுங்க, மிச்சவங்களாம் அப்படியே பிரசன்ஸில் இருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நான் பாடணும்னு அவசியம் இல்லை, நீங்களே கூட அப்பான்னு பாடலாம். அப்படியே நான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அப்பான்னு பாடிக்கிட்டே இருங்க. ஓகேவா? பாடுங்க, நீங்கள் பாடுங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அந்த கடைசி 3 வசனத்தை வாசிங்களேன். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த
ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். நான் இந்த வசனத்தை இங்க உட்கார்ந்திருக்கும் போது தான் கர்த்தர் சொன்னார். ஆண்டவர்ட்ட கேட்டேன், அப்படி என்ன மேட்ரு, என்ன நீங்க பொய் சொல்லல, என்ன பொய் உரையாத தேவன், என்ன அந்த ரெண்டு மாறாத விசேஷங்கள்ல? இப்ப உள்ள ஒரு சத்தம் கேட்டேன், நான் உனக்கு அப்பா, ரெண்டாவது நீ எனக்கு பிள்ளை. நான் உனக்கு அப்பா, ரெண்டாவது நீ எனக்கு பிள்ளை. இதுதான் அந்த ரெண்டு மாறாத விசேஷங்களே அவர் ஏற்படுத்தி வைத்து இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா அப்பா உம் மகன் நான், உம் மகள் நான். அப்பா கமான், அப்பா மகன் நான், மகள் நானே. மீண்டுமாய் அப்பா 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 உம் மகன் நான், உம் மகள் நான். கண்ணேன் மணிதானே அப்பா, நானும் கண்ணேன் மணிதானே. சொல்லுங்க, உம் கண்ணேன். பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என் தேவை, என் கஷ்டம், என் வாழ்க்கையின் சில காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா, இல்லை அவருக்கு சொன்னாதான் புரியுமா? அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 8 to 9 வரைக்கும் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னவைகள் வேண்டியதென்று உங்கள் பிதா அறிந்தவராய் இருக்கிறார். மற்றவங்களை போலலாம் இல்லை, மற்ற கடவுள்கிட்டலாம் போய் சொல்லணும், உனக்காக நான் அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன், இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் அது காதுக்கு இறங்கும். ஆனால் இந்த அப்பா எப்படி தெரியுமா, நீங்கள் அவர்கிட்ட போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும். அவர்கிட்ட போய் நீங்கள் அப்பான்னு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்றது அவர் நன்கு அறிந்த ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நேற்று ராத்திரி ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து எனக்கு பிக்சரைஸ் பண்ணார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, காட்டு புல்லுக்கு தேவன் இப்படி உடுத்துவிப்பாரானா. என்னத்துக்கு? இங்கிலீஷ் பைபிள் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? காட்டு புல்லுக்கு ஒரு அட்டென்ஷனை கொடுத்து. என்னத்துக்கு ஒரு அட்டென்ஷனை கொடுத்து? அட்டென்ஷன் என்ன? திரும்பி பார்த்து. வசனம் சொல்லுது, காட்டு புல்லுக்கு ஒரு அட்டென்ஷனை கொடுத்து அதுக்கு ஒரு அப்பியரன்ஸை கொடுப்பாருனா. என்னத்தை கொடுக்குறாரா? காட்டு புல்லுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரா. அல்லேலூயா. உங்கள் அப்பா எப்படின்றத தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வச்சுப்போம், இவன் தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, சாரிடா, சரியா, கலைய மாட்டிது உன் மண்டை, சரி, சட்டையெல்லாம் ஊற்றி விட்டான்னு வச்சுக்கோங்க, வேட்டி கட்டு வந்துட்டான், அதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. சரி, காட்டு புல்லுக்கு தேவன். இப்போ இவன் எப்படி இருக்கிறான்? இஷ்டத்துக்கு பேசாதீங்க, அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. இவங்க ஒரு மாதிரி இருக்கான். இப்போ உங்கள் ஆண்டவர் எப்படி தெரியுமாவா? நம்ம அப்பா எப்படி தெரியுமாவா? நம்மளை ஒரு மாதிரி கந்தரகோலமாக விட்டுட்டு, ஐயோ இந்த வீட்டை நான் சுத்தமாக வைக்கணுமே, ஐயோ இந்த காட்டு புல்லை நான் சூப்பராக வைக்கணுமே, ஐயோ இதை நான் பத்திரமாக்கணுமே, அதை நான் பத்திரமா, ஐயோ அந்த பறவை வளர்த்தனே அது சாப்பிட்டுருச்சா, இது சாப்பிட்டுருச்சா, இப்படிலாம் பார்க்குறப்பா இல்லையா? அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அது ஒன்றும் உட்காந்து தைச்சிக்கிட்டு இல்லை, அது ஒன்றும் உட்காந்து தேய்ச்சி எதையுமே அது சேர்த்து வச்சுக்கிட்டு இல்லை. வசனம் சொல்லுது, உன் அப்பா அதை பிழை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, உன் அப்பா அதுக்கெல்லாம் சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்ததான் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் நேற்று ராத்திரி என்கிட்ட ஒரு இமேஜை கொண்டு வந்து காட்டினார். என்னதான் தேவன் காட்டினார்? நான் அப்படியே ஒரு இடத்துல கந்தரகோலமாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வசனத்தை வாசிட்டு, ஆண்டவரே அப்போ நீங்கள் இதுக்கு தான் உடுத்து வைப்பீங்களா, அப்போ நீங்கள் இதுக்கு தான் உடுத்து வைப்பீங்களான்னு நான் கேட்டுகிட்டே இருக்கிற நேரத்தில் எவ்வளவு வெகு விரைவாய் அதை சரி செய்தாரோ அவ்வளவு வெகு விரைவாய் என் பக்கமாய் திரும்பி, அல்லேலூயா. இப்போ நான் இவனுக்கு என்னெல்லாம் செய்கிறனோ அதெல்லாம் நீங்கள் பிதாவோட கரம் இப்போ உங்களுக்கு வந்து செய்வதாக இயேசுவின் நாமம். எஸ் எஸ், இப்போ நான் இவனுக்கு என்னெல்லாம் நான் செய்ய போகிறேனோ
you will feel the same comfort of Father right now. அந்த பிதாவின் அந்த அதே அரவணைப்பை இப்பொழுதே நீங்கள் உணர்வீர்களாக இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே நீங்கள் உணர்வீர்களாக இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? yesterday night I had a vision. எனக்கு ஒரு கனவு வந்தது. எப்படி தெரியுமா? காட்டுப்புள்ளலாம் அவர் சரி பண்ணும்போது நின்றுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வந்துச்சு. ஆனால் திரும்பி என்ன இப்படி பார்த்தாரோ இல்லையோ, அங்கேருந்து என் அப்பா அப்படியே ஸ்லைடிங்கில் ஓடி வந்து இப்படி என் முகத்தை பிடிச்சி பொறுமையாக என் தலையெல்லாம் அப்படி சீவி விட்டு என் ஷர்ட்டெல்லாம் அழகாக போட்டு விட்டு, may you feel the same comfort of Father right now. யாரெல்லாம் உடைஞ்சு போய் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் நொந்து போய் இருக்கிறீங்களோ, இப்பவே அந்த தகப்பனின் அரவணைப்பை நேற்று ராத்திரி என் சொப்பனத்தில் நான் பார்த்தது என்ன தெரியுமா? ஒரு அப்பாவின் கரம் என்னை அலங்காரப்படுத்தி என்னை இப்படியே பிடிச்சிட்டு என் காதுல சொன்னுச்சு, இவைகளை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன் அல்லவா, இவைகளை பார்க்கிலும் you are so special. ஆண்டவர் சொன்னாரு, என்ன எங்க அப்பா என்ன இப்படி விட்டுட்டு, என்ன இப்படி ஓட்டையா விட்டுட்டு அந்த காட்டுப்புள்ள போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பறவைகளாம் சோறு போட்டுட்டு இருக்கிறாரு, நான் இப்படி நிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து என்ன அலங்காரப்படுத்திட்டு என் காதுல சொன்னாரு, you are so special டா, you are so special, you are so special. நீ மிகவும் விசேஷித்தமானவர், நீ மிகவும் விசேஷித்தமானவர். You are so 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 so. Yes, this morning the love of God is pouring out in your heart right now. இந்த காலையில தெய்வீக அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறதற்காய். உம்மை விட்டு பிரிந்து சென்றே, அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் துளைத்தேன், என்னையே மறந்து போனேன். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீர். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீர். கைகளை உயர்த்தி அப்பா, கமான் அப்பா, உம் மகன் நான், உம் மகள் நான். சொல்லுங்க அப்பா, அப்பா, உம் மகன் நான், உம் மகள் நான். கைகளை வைத்து உம் கண்ணேன் மணிதானே அப்பா, நானும் கண்ணேன் மணிதானே அப்பா. சொல்லுங்க உம் கண்ணேன் மணிதானே அப்பா, நானும் கண்ணேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சொல்லுங்களேன். உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன், நீரே என் அடைக்கலமே, இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. பாடுங்க. உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன், நீரே என் அடைக்கலம், நீரே என் அடைக்கலமே, ஓ இதுவரை நான் அறியேன், உம் பிள்ளை நான் என்று. என்னை விட்டு விலகவில்லை, நிழலில் தான் எந்த பாதுகாப்பு, உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க. உம்
நிழலில் தான் எந்த பாதை. மீண்டுமா மீண்டுமாவும் கண்கள் என்னை விட்டு நிழலில் தான் எந்த பாதுகாப்பு. கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. நிழலில் தான் எந்த நீங்க சத்தம் உயர்த்தி அப்பா சத்தமா அப்பா உம்மகன் நான் உம்மகன் நான் சொல்லுங்க அப்பா. கமான் எல்லாரும் 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 உம்மகன் நான் கமான் உம்மகன் நான் சேர்ந்து உம் கண்ணேன் மணிதானே அப்பா நானும் கண்ணேன் மணிதானே. சதத உயர்த்தி உம் கண்ணேன் மணிதானே அப்பா நானும் கண்ணேன் மணிதானே. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினீர். சொல்லுங்க தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினீர். சொல்லுங்க அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். சொல்லுங்க அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை களைந்து புது வஸ்திரம் தந்தீர். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? இப்ப எத்தனை பேர் இதை உணர்றீங்க? எத்தனை பேர் இதை உணர்றீங்க? கமான் என்ன பாருங்களேன். என்ன கட்டி என் பிள்ளை அது எவ்வளவு போய் மண்ணில் ஆடி உருண்டு அல்லேலூயா சாக்கடை ஆட்டம் வந்து நின்னாலும் அது அப்பான்னு கையை விரிக்கும் போது ஐயா என்னை தொடாத அப்படின்னு சொல்லவே முடியாது. அனைத்து அனைத்து இந்த வேளையிலே தேவனுடைய முத்தம் உங்க மேல, தேவனுடைய அரவணைப்பு உங்க மேல. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ரெட்டை இருக்கிறதோ, என்னெல்லாம் லட்சைகள் இருக்கிறதோ, என்னெல்லாம் அவமானங்கள் இருக்கிறதோ, என்னெல்லாம் நிந்தைகள் இருக்கிறதோ, இப்பவே பரிசுத்த ஆவியானவர் அதை கலட்டி கொண்டிருக்கிறார். இப்பவே பரிசுத்த ஆவியானவர் அதை கலட்டி கொண்டிருக்கிறார். ஒரு புது வஸ்திரத்தை உங்கள் மேல், வியாதி என்கிற வஸ்திரத்தை கலற்றி, சாபம் என்கிற வஸ்திரத்தை கலற்றி, துக்கம் என்கிற வஸ்திரத்தை கலற்றி, நோய் என்கிற வஸ்திரத்தை கலற்றி, இப்பொழுதே ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரத்தை, கனம் என்கிற வஸ்திரத்தை, மகிமை என்கிற வஸ்திரத்தை, புது சிருஷ்டி என்கிற வஸ்திரத்தை, சமாதான சந்தோஷம் என்கிற வஸ்திரத்தை, நிம்மதி என்கிற வஸ்திரத்தை பிதாவானவர் உங்களுக்கு உடுத்தி கொண்டிருக்கிறார். அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். பாடுங்க. அணைத்து கொண்டீர் என்னை, இரட்டை புது வஸ்திரம் தந்தீர். இன்னும் சத்தமா. அணைத்து கொண்டீர் என்னை, ஓ இரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம். இன்னும் சதத உயர்த்தி. அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம். கைகளை உயர்த்தி. அப்பா அப்பா உம்மகன் நான், உம்மகள் நான். சத்தமா. அப்பா
உம்மகனா உம்மகனா கைகளை உயர்த்தி உம் கண்ணே